இப்போது நீங்க குறிப்பிட்டீங்க சங்க இலக்கியங்களை காட்டியிருக்கிறாங்க, நாங்க அந்த பாடலை எழுதுல அதான் சொல்றீங்க. இப்போ திரும்பவும் அதே பாடல் நீங்க பொதுவெளியில பாடுவீங்களா இல்ல இதுக்கப்புறம் எடுத்து கொள்ளப்படுமா? பாடுவேன். நிறைய பேர் இன்னைக்கு கூட போனேன், ஒரு தடவை பாடி காட்டிட்டு போனாரு ஒருத்தர், பாடிட்டு தான் இருந்தேன். இதன் பிறகு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி. குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதி வச்சுட்டு வா வா பேசு. அது இடைத்தேர்தலில் நாங்க உங்களுக்கு தெரியும், ஒரு அதிமுக அதுல என்ன நடக்கும் தெரிஞ்சுதான் அது பின்னடைஞ்சிருச்சு. நாங்க அப்படி பின்னடைய முடியாது. வளருகிற கட்சி, நாங்க எங்க கருத்தை விதைச்சுக்கிட்டு மக்களுக்கு எங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு இப்படி கட்சி இருக்குன்னு சொல்லணும். அதான் முதன்மையானது. அதை நாங்க செஞ்சோம். நீங்க இத எப்படி பார்க்கணும்னா, உண்மையிலேயே இது தேர்தலா நடத்தப்படுதா, இதை நீங்க ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளரா, ஒரு பொது மனிதனா, ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே? எல்லா அமைச்சர்களும் அங்க கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்க கணக்கு இல்லாத காசு, துணிமணி, அவங்களுக்கு உணவு, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு அந்த இதுலயே வச்சு மக்களை அப்புறம் நீங்க வாக்கு செலுத்தி வர்றதுல அதையும் மீறி கள்ள ஓட்டும் போடுறீங்க. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை? இதை எப்படி நீங்க ரசிக்கிறீங்க, ஏற்கிறீங்க? இதுல என்ன நீங்க இதை தேர்தலுங்கிறீங்க? எந்த மாறுதல் இதுல வரும்? இதே அமைப்புக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணுங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளுறீங்க எல்லாரையும். அப்ப நீங்க இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்க யோசிக்க மாட்டீங்க. புதிதாக ஒரு ஆற்றல் வந்தா அதை சிதைக்கிறதுக்கு, அதை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க காசு கொடுக்காம இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது. ஒன்னு சாதிய உணர்ச்சி, மத உணர்ச்சி, இதுக்குள்ளதான் நிக்குது. அதிகபட்சமா காசு, அதான் சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு. இதுதானே இங்கே நீண்ட காலமா இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடா இருக்கு. இதுல என்ன மாற்றத்தை நீங்க பாத்துட்டீங்க? இப்ப இந்த வெற்றி எப்படி நீங்க கொண்டாடுவீங்க? மனச்சான்று இருந்தா எப்படி கொண்டாடுவீங்க? நான் கேட்கறது என்னன்னா, அதையும் தாண்டி நீங்க இவ்வளவு வாக்குகள் வந்துருங்க, உங்களுடைய நிலைப்படை எப்பவுமே ஒரு தனித்துவமா தான் இருக்கும். இப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட வாக்குகள் அதிகமா வந்திருக்கா இல்லையா? அது மொத்தமா எண்ணி முடிக்கும் போது தானே தெரியும். மாலையில அவ்வளவுதானே எண்ணி முடிச்சா போன தடவை வாங்கினதை விட வாங்கியிருக்கோமா, இல்ல அதே இடத்துல நிக்கிறோமா, குறைஞ்சிருக்குமா, கூடியிருக்குமான்னு தெரியும். அதுதானே, அது அப்புறம் தான் சொல்ல முடியும். திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திமுக கூட நிக்கிறதுக்கு காரணம், எனக்கு எதிரியா நான் RSS பிஜேபி தான் பாக்குறேன். அவங்களுக்காக தான் நான் எனக்கும் காங்கிரஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் அதிமுக கூட ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, எனக்கும் திமுக கூடயும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் என்னோட பெரிய எதிரியா நான் RSS பாக்குறேன். அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சில தகுதிகள் தேவைப்படுது, பலம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதான் சொல்றாரு. இதனாலதான் திமுக கூட இருக்கிறத அதை நான் ஒன்னும் சொல்லையே. அதை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால ஒன்றும் சொல்ல, அவர் முடிவு பண்ணிட்டாரு இங்கதான் நம்ம இருக்க முடியும்னா அதை ஒன்றும் சொல்ல. ஆனா திமுக, RSS, பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்.